25 வருஷமா நான் சாதிக்க முடியாத வெறும் 25 நாள்ல என் பையன் சாதிச்சிருக்கிறான். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் வெற்றி அடைஞ்சதுன்னு வச்சுங்க, வருஷத்துல 40 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும். இது வரைக்கும் உள்நாட்டுல மட்டும் எரிஞ்சிட்டு இருந்த நம்ம பல்பு இனிமே வெளிநாட்டுல, ஏன் அகில உலகம் பூரா பிரகாசமா எரிய போகுது. நான் 4 சிங்கக்குட்டிகளை பெற்றேன். எல்லாருடைய பிறந்த நாளை பிரமாதமா கொண்டாடுவேன். ஆனா இந்த சிங்கக்குட்டியினுடைய பிறந்த நாளை ரொம்ப பிரமாதமா கொண்டாட போறேன். இந்த மகேந்தர் தான் இனி என் கம்பெனிக்கு சேர்மன். இவன் பேர்ல ஆரம்பிக்க போற புது ப்ராஜெக்ட் இன்னும் 2 வருஷத்துல எங்கேயோ போய் நிக்க போகுது. யாரா இவங்க இங்க வந்து நிக்கிறாங்க? வாட் தி செக்யூரிட்டி இஸ் டூயிங்? சிபிஐ ஆபீசர்ஸ் உள்ள வரதுக்கு யாரோட பர்மிஷனும் தேவையில்லை. சிபிஐக்கு இந்த நேரத்துல இங்க என்னையா வேலை? மிஸ்டர் மகேந்திரனை நாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க மிஸ்டர் ராமநாதன். அவர் இப்ப பேசுற நிலைமையில இல்ல. ஏன்னா பேங்க் பணம் 10 கோடி ரூபாய உங்க பையன் மகேந்திரன்ட்ட தாரவாத்து கொடுத்துட்டு நிக்கிறதால அவருக்கு இப்ப பேச வராது. மிஸ்டர் மகேந்திரன் பேங்க்ல 10 கோடி ரூபாய்க்கு செக்ல மோசடி பண்ணிருக்காரு. பேங்க் மேனேஜரும் உங்க மேல இருந்த நம்பிக்கையில அந்த அமௌண்ட்டை சாங்ஷன் பண்ணிட்டாரு. போலாமா மிஸ்டர் மகேந்திரன்? ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க கொடுத்த கரெக்டான இன்ஃபர்மேஷனால தான் எங்களால இவங்களை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. நீங்க மட்டும் சரியான டயத்துல இன்ஃபார்ம் பண்ணல, எங்களால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. நீங்க கொடுத்த ஆதாரங்கள் எல்லாமே ரொம்ப கரெக்டா இருந்துச்சுமா. ஒன்ஸ் அகைன் ஐ அம் தேங்கிங் யூ. நாலு பையன்களை பெத்துட்டா மட்டும் போதாது, கொஞ்சம் புத்திசாலியாவும் வளர்க்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி வளர்க்கறதுக்கு நீங்க முதல்ல புத்திசாலியா இருக்கணுமே. நீங்க அடிக்கடி சொல்வீங்களே, ஒரு யானையோட யானை தான் மோதணும்னு. இப்ப பாத்தீங்களா, ஒரு யானையோட எறும்பு மோதி ஜெயிச்சிருச்சு. எப்பவுமே நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு நினைக்காதீங்க. அப்பா வா. சுமி எங்கடி? அவ உள்ள இருக்காமா. என்னம்மா இது?
காலையில இருந்து நானும் பார்த்துட்டு வெளியே வரவே இல்லை. உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்கா? இப்படி யாரோட ஒட்டாம இருந்தா என்னடி அர்த்தம்? போய் கூட்டிட்டா போ. நீ புலம்பாத, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏய் உட்காரு. உனக்கு வேற வேலையே இல்லையா? என்னடி சொல்ற? பின்ன என்னம்மா, இவ போய் சுமிய கூப்பிடுவா, அவ டிஸ்டர்ப் ஆயிட்டு இவள 4 வாரத்தை திட்டுவா, இவ அழுதுட்டே வந்து நிப்பா. இவளுக்கு இது தேவைதானா? சுமி ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, பசிச்சா தானா வந்து சாப்பிட்டுப்பா. நீ சொல்லிட்ட, பெத்தவ அப்படி என்னால சும்மா இருக்க முடியுமா? நீ போய் கூட்டிட்டா போ. சாப்பிடும் போது கூட நிம்மதி விட மாட்டீங்களே. சாம்பார் ஊத்துவா? கொஞ்சம். அக்கா அக்கா, கதவை திறக்கா. அக்கா. இவ சாப்பிடாட்டி நம்மளே சாப்பிட விட மாட்டாங்க. பொரியல் கொஞ்சம் வச்சுக்குங்க. என்னடி வரலாம் இல்லையா? அவ ஜன்னல் கதவெல்லாம் இறுக்கி மூடிக்கிட்டு உள்ளே இருக்கா. கதவு தட்டினா எந்த பதிலும் இல்லவே இல்ல. ஐயோ, குழந்தைக்கு மூச்சு கிச்சு அடைக்க போதுடி. ஆமா, இவ 5 வயசு குழந்தை ஒரு ஆக்சிஜன் டேங்க் வச்சுட்டு ஜன்னல் பக்கமா உட்காந்து உள்ள அனுப்பிட்டு. ஏய் சும்மாரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சுமி, சுமி, சுமித்ரா, கதவு தரமா? சுமி, சுமித்ரா, எனக்கு கதவு போட்டு இருக்குங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க பாருங்க, கதவு போட்டுட்டு உள்ள என்ன பண்றானே எனக்கு தெரியல. சுமித்ரா, சுமி, என்ன கதவு பண்றானே தரமா? தெரியல. சுமித்ரா, கதவு தரமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன இதெல்லாம்? சுமித்ரா, சுமி, கதவு தரமா? சுமித்ரா, சுமி, கதவு சுமி, தர. அப்பா சொல்றேன், கதவு தரமா? என்ன என்னடி அவ்வளவு திமிரா அவனுக்கு? வெளியில இவ்வளவு பேர் என்ன கத்திட்டு இருக்கோம். ஏன்னு குரல் கொடுத்தா குறைஞ்ச போயிடுவேன். ஓ குரல கேட்காம என் மூச்சை நின்னுடுற மாதிரி இருந்தது. ஏண்டி ஏன் அப்படிலாம் நடந்துக்கிற? எல்லாமே உங்க இஷ்டப்படிதான் இருக்கணுமா? என் ரூம்ல நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்க கூடாதா? நான் என்ன செத்தா போயிட போறேன்? உங்களுக்கு எல்லாம் பாரமா இருக்க கூடாதுன்னு தான் நான் சாக்க போனேன். அப்பவும் என்ன விடல. எல்லாரும் என்னைய கேளுங்க, ஆனா உங்க பெரிய பொண்ணை மட்டும் ஒண்ணும் கேட்காதீங்க. கேட்டா அப்பாக்கு அப்புறம் அவதான் குடும்பத்தையே காப்பாத்துறான்னு சொல்லுவீங்க. இந்த பவித்ரா எங்க போய் வேணாலும் சுத்தலாம், ஆனா அவளை கேட்க மாட்டீங்க. நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கு, அதுக்கு திட்டுறீங்க இல்ல? இந்த ருத்ரா என்ன பண்ணிட்டு இருக்காளோ இல்ல என்ன பண்ண போறாளோ அவங்கள யாரையும் கேட்காதீங்க. எல்லாரும் என்னைய கேளுங்க. அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் மட்டும் எதுவும் பண்ணக்கூடாது. ஏய், வாயை மூடு. உன்கிட்ட மட்டும் இல்ல, உன் கூட பிறந்த எல்லார்கிட்டையும் இன்னைக்கு நான் கண்டிப்பா பேசி ஆகணும். தினம் உங்க எல்லார்கிட்டையும் தனித்தனியா போராடி போராடி. ஜானகி, ராத்திரி சாப்பிடும்போது எல்லாரையும் ஒண்ணா வந்து உட்கார சொல்லு. நான் எல்லார்கிட்டையும் பேசி ஆகணும். பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன். நீங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னைக்குமே ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் உங்களுக்குள்ள டிஃபரன்ஸே தெரியாம வளர்த்தேன், படிக்க வச்சேன், ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சமமா தைரியத்தை கொடுத்தேன். எங்க சொல்லுங்க, என்னைக்காவது எந்த விஷயத்திலேயாவது உங்க 4 பேர் விருப்பத்துக்கு விரோதமா இந்த அப்பா நடந்துகிட்டு இருக்கேனா உங்களால சொல்ல முடியுமா? 4 பொம்பளை பிள்ளைகளை பெற்றுட்டுமே அப்படின்னு நினைச்சு என்னைக்குமே நான் வருத்தப்பட்டதில்லை, பயப்பட்டதில்லை. நான் ஓகோன்னு வசதியாக இருந்தப்பவும் சரி, இப்போ என் சொத்தெல்லாம் பறி போய் நிற்கும் போதும் சரி, எல்லாம் என் விதி அப்படின்னு நினச்சி தான் வருத்தப்பட்டிருக்கேனே தவிர பொம்பளை பிள்ளைங்க பிறந்த நேரம் அப்படின்னு நினச்சி என்னைக்குமே நான் வருத்தப்பட்டதில்லை. இப்ப எதுக்குப்பா அதெல்லாம்? இல்லைம்மா, இல்லை. இனிமே என்னால் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. என் 4 பொண்களுக்குள்ள இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை இப்போவே சரி பண்ணலன்னா அப்புறம் அது பெரிய சிக்கலாக மாறிடும். பொதுவா ஆம்பளை பிள்ளைங்க தான் சொத்துக்கு சண்டை போட்டுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. வேண்டாம்மா, வேண்டவே வேண்டாம்.
ஏன் பொண்களுக்குள்ள அப்படி ஒரு சொத்து சண்டை வரவே வேண்டாம். வேண்டாம்மா. இத்தனை நாள் வரைக்கும் நான் ஏன் பொறுமையா இருந்தேன் தெரியுமா? உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அதை உங்க 4 பேருக்குள்ளேயே பேசி நல்ல முடிவா எடுத்துருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான். ஆனா இப்ப நிலைமை ரொம்ப முத்தி போச்சு. அப்பனால முடியாது, அவன் ஒரு ஓட்டாண்டி ஆயிட்டான், அவனால நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு ஒருத்தி, இருக்கிற பணத்தை எல்லாம் கல்யாணத்துக்கே செலவு பண்ணிட்டான்னா அவன் இனிமே நம்மளை படிக்க வைக்கவே மாட்டான்னு இன்னொருத்தி, இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் அந்த வீட்டில் வந்துகிட்டே இருக்கு. இல்லம்மா இல்ல, இனிமே அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால தாங்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வந்தாதான் நம்ம குடும்பத்துக்கே விடிவு காலம் போல இருக்கு. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினசா இருக்கீங்க, யாருமே ஒரே லைன்ல திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அப்பா இதோ இதான் என்னோட வீடு, தோட்டம், துறவு எல்லாத்தையும் வித்து வந்த பணம். இதுல இருந்து ₹1 ஒரு பைசா கூட இது வரைக்கும் நான் எடுத்து செலவு பண்ணதில்லை. இதை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நீங்க 4 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணுங்க. நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதுக்கு நானும் உங்க அம்மா ஒத்துக்கிறோம். நல்லா யோசனை பண்ணி முடிவுக்கு வந்து அப்புறம் என்கிட்ட பேசுங்க. அப்பா நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணா இது நடக்கும்? இன்னும் எவ்வளவு நாள் நான் அவளுக்காக காத்திருக்கணும்? இந்த காதல் கத்திரிக்காலாம் எதுக்குடா? உன் ரேஞ்சுக்கு இதெல்லாம் தேவையா? தேவையா? தேவையான்னு கேட்குறேன். சந்திரா, அந்த சந்திரனுக்கே மனுஷன் போயிட்டான். ஆனா இந்த சந்திராவோட மனசுல எனக்கு ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குதே. நான் எப்படி போவேன்? ஜெகதீஷ், ஜெகதீஷ், இது வரைக்கும் நீ போட்ட பிளான் எல்லாமே நடந்திருக்கேடா ஜெகதீஷ். இதே நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குது? ச்சே. டேய், என்னடா இப்படி தனியா நடந்து புலம்பிட்டு இருக்க? என்னாச்சு? வாட் ஹேப்பன்? புலம்பல் இல்லடா, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகலன்ற ஆத்திரம், எரிச்சல். எந்த பிளானை பத்திரா சொல்லிட்டு இருக்க? அதுக்குள்ளேயே மறந்துட்டியா? ஆமா, நாம தான் ஒரு நாளைக்கு ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கோம். இப்ப கடைசியா என்ன பிளான் போட்டோம்? என்னடா? உன் போட்டோவை சந்திரா கிட்ட கொடுத்தோம்ல. ஓ யா கரெக்ட் கரெக்ட். ஆமாண்டா, நான் மறந்தே போயிட்டேன். இப்ப என்ன சொன்னாவ? என்னாச்சு? உன் போட்டோவை பார்த்து அவங்க வீட்ல எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. வெரி குட். ஆனா சுமித்ராக்கு மட்டும் தான் பிடிக்கல. சுமித்ராக்கு பிடிக்கலையா? ஏன்டா, ஏன் பிடிக்கலையா? அவங்க அக்கா பார்த்த மாப்பிள்ளன்னா வேண்டான்னு சொல்றாடா. ஓ, அப்போ அவ என்ன பிடிக்கலன்னு சொல்லல, அவங்க அக்கா பார்த்த மாப்பிள்ளைன்னு தான் பிடிக்கலன்னு சொல்றா. கரெக்டா? டே ஜெகதீஷ், நான் உன்னை சொல்லிட்டா, இந்த விஷயத்துல நீயும் சந்திரிகாவும் நடுவில் வராதீங்க. சுமித்ரா கிட்ட நானே பேசுறேன், அவளை கன்வின்ஸ் பண்றேன், அவளை சம்மதிக்க வைக்கிறேன்டா நான். ஓ, இப்படி ஒரு ஐடியா இருக்கோ? எனக்கு தெரியாம போச்சேடா. என்னதான் வயசுல நான் பெரியவனா இருந்தாலும் உனக்கு மூளை ஜாஸ்திடா. டேய், நான் அவளை கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீ என்ன அப்ரிஷியேட் பண்ண, அது போதும். தேங்க்ஸ்டா. அவ தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிட்டா அவன் மனசுல எனக்கு ஒரு இடம் கிடைச்சிட்டா. ஆனா உன்னால இது முடியுமா? உன் தம்பியை நம்புடா. சுமித்ரா கிட்ட நானே பேசுறேன், அவளை கன்வின்ஸ் பண்றேன். டேய், நீ நிம்மதியா போய் படுத்து தூங்குடா. கூடிய சீக்கிரமே அந்த சுமித்ரா கிட்ட நானே போய் பேசுறேன். டோன்ட் வெரி. தேங்க்ஸ்டா. சீக்கிரம் வந்து படு. குட் நைட். சந்திரா, உன்னை அடையறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்போ என் தம்பியும் இந்த போருக்கு தயாராயிட்டான். வெயிட் அண்ட் see. ஜீவா, என்ன ஜீவா? கிளம்பிட்டீங்களா?
ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்கன்னா அப்ப ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கணும். என்ன விஷயம்? ஒரு குட் நியூஸ். என்ன? பவித்ராவை பொண்ணு கேட்க என் அம்மா அப்பாவும் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரதா முடிவு பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அம்மா தான் நேத்துல இருந்து ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. ஏன்? எங்க ஃபேமிலி ஜோசியர்கிட்ட என் ஜாதகத்தை கொண்டு போய் எங்க அம்மா காமிச்சிருக்காங்க. சரி. அவர் அதை பார்த்துட்டு எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாராம். உங்களுக்கே இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கே, எனக்கு அப்படி இருக்கும். அம்மா என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க, பயங்கர அப்செட். ராத்திரி ஃபுல்லா ஒரு அழுக, பிரார்த்தனை. நான் தான் ஜோசியக்காரனை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பரிகாரம் பண்ணா இதெல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்ட சொல்ல வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் சமாதானம் இருக்காங்க. நீங்க உங்க வீட்டில் சொல்லிட்டீங்களா? இல்ல, அம்மா கிட்ட மட்டும் சொன்னேன். அப்பா கிட்ட இந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு நீங்க வரீங்கல்ல? இல்ல, என்னால அந்த சூழ்நிலையில வந்து பவித்ராவை ஃபேஸ் பண்ண முடியாதுங்க. நீங்களே பார்த்து நல்லபடியா. நான் வேண்டாமே, ப்ளீஸ். ₹10 கோடி கூட எனக்கு பெருசு இல்லடா. ஆனா 10 பேர் முன்னாடி என்ன தலகுனிய வச்சிட்டீங்கடா. பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ், வக்கீல், ஜட்ஜ் எல்லாம் எனக்கு வந்து மாலை மரியாதை பண்ணிட்டு போவாங்கடா, வீடு தேடி வந்து. ஆனா முதல் தடவையா உங்களுக்காக ஜாமீன் எடுக்க அவங்க முன்னாடி போய் நிக்க வச்சிட்டீங்கடா. தப்பு பண்றது தப்பு இல்ல, ஆனா மாட்டிக்கிற மாதிரி பண்ணிட்டியே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா 10 கோடி நடா 100 கோடி எடுத்துட்டு வந்து கொட்டி இருப்பன. இப்ப நீயும் மாட்டிக்கிட்டு என்னையும் கேவலப்படுத்திட்டடா. நீ என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குது. நீ ஜெயிலுக்கு போனதை பத்தி கூட எனக்கு கவலை இல்லடா. ஆனா என் வைரி அந்த சந்திரிகா காட்டி கொடுத்து நீ ஜெயிலுக்கு போனியடா, அதான்டா கேவலம். நான் தூங்கும் போது கூட எதிரி எங்க வச்சு அடிக்கலாம் தாண்டா யோசிச்சுட்டு இருப்பேன். நீ முழிச்சிட்டு இருக்கும் போதே கண்ணுல விரல விட்டு ஆட்டிட்டாளே. இது எப்படி அந்த சந்திரிகாவுக்கு தெரிஞ்சதுன்னே தெரியலையே. நிறுத்துறா. ஏன தூங்கிருச்சுன்ற நினைப்புல எலி ஏறி விளையாடிருச்சு. அதை எப்ப அடிக்கணும்னு எனக்கு தெரியும். அடிக்கிறேன்.